ஹோண்டா யூனிக்கான இது வந்து பார்த்திங்கன்னா சேலம் வண்டி இது. ஸோ இதை கம்ப்ளீட்டாக இன்ஜின் ரெடி பண்ணாங்கிட்ட வந்துருக்கு. கிராங்கு, சிலிண்டர் ஹெட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெயிண்ட் அடிச்சிடும். பக்காவாக நீட்டாக பெயிண்ட் அடித்து பண்ணிட்டோம்னா நல்லாயிருக்கும். இதெல்லாம் நானே ஓனாக பண்ணியிருந்தது. ஸோ இதுக்கெல்லாம் நான் சார்ஜ் பண்ண மாட்டேன் அவர்கிட்ட. அதே மாதிரி சிலிண்டர் ஹெட்டு, இந்த ஹெட்டு பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும். அதே மாதிரி இது உள்ள. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2 கைடு உள்ள வால்வு எல்லாமே பக்காவாக பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி இதை பார்த்திங்கன்னா இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக BS6 வர மாதிரி இதை பண்ணிடுறது. ஸோ BS3லேயும் வருது. இருந்தாலும் இது பெயிண்ட் அடிக்கும்போது இது ஸ்டிக்கரை ஒட்டிட்டு மேலே பெயிண்ட் அடித்து எல்லாம் ரிமூவ் பண்ணிடுவேன். அதே மாதிரி இது மேலேயும் ஒட்டிடுவேன். இது அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் இவ்வளோதான். ஏன்னா இது மனுக்கட்டு இதில் நிறைய வேலை இருக்குது. இதெல்லாம் வந்து ஒட்டின்னு இருக்கணும். நம்ம ஒட்டினா தான் நம்ம வந்து இதை பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி தான் நான் செய்கிறது கஸ்டமருக்கு. இப்போ இது இந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணி அருமையாக ரெடி பண்ணி கொடுத்துருது கஸ்டமருக்கு. அதே மாதிரி இந்த கிளச் பெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். எல்லாமே வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த வேலைலாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி செஞ்சுருவேன். ஸோ இந்த வண்டியை பொறுத்தவரைலாம் நம்ம வந்து 2 லட்சம் கிலோமீட்டர் ஓடணும். அதுதான் எனக்கு தெரிஞ்சது. 2 லட்சம் கிலோமீட்டர் ஓடிச்சுன்னா வண்டி அவங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளம் இருக்காது. 2வது ஸ்டார்டிங் ப்ராப்ளம் அதெல்லாம் இதில் எதுவுமே வராது. இதில் முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா இதில் பயங்கரமாக பிளாக் ஆகும். இந்த பிளாக் எதனால் வருதுன்னா வால்வு ஸ்டக் ஆகி போச்சுன்னா இருக்கும் கருப்பு புகை அடிக்க ஆரம்பிச்சிடும், புகை தள்ள ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து பயங்கர பிளாக் ஆகிடும். இது பிளாக் ஆனவுடனே வண்டி பிக்கப் ட்ராப் ஆகும். அதுதான் முதல்ல ஒரு விஷயம். ஸோ இது எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்ஜாக்ஸ். இந்த எட்ஜாக்ஸில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓட்டை, இந்த ஓட்டை இருக்கும். இந்த இடத்துல இந்த ஓட்டை பார்த்தீங்கன்னா டேப்பராக அந்த ஓட்டை வரும். அந்த ஓட்டை தான் இது வரும். நம்ம இதில் நல்லா கேபிள் போட்டு இது உள்ளே நல்லா க்ளீன் பண்ணி வெள்ளையாக ஆக்கணும். இதை இந்த மாதிரி வெள்ளையாக க்ளீன் பண்ணிடணும். அப்போ தான் வந்து சிலிண்டரில் இருக்கிற மேலே இருக்கிற அழுக்கெல்லாம் எல்லாமே கிளியராக வந்துடும். அதுதான் இதை பண்ணக்கூடிய ஒரு விஷயம். 2வது இதில் வந்து என்னென்னா இந்த பிளாஞ்சை மாற்றிடணும். இந்த பிளாஞ்சை கம்ப்ளீட்டாக மாற்றிடுங்க. இது விலை கம்மி தான். இதையும் ஒன்று மாற்றிடணும். அதே மாதிரி இந்த கிளச் பெல்லு இதெல்லாம் எல்லாமே வந்து நான் நானே தான் ரெடி பண்ணுறது. இது வந்து வெளியே ஆளுகிட்ட யார்ட்டையும் கொடுக்குறதில்ல. எல்லாமே நான் வச்சுருக்கேன். கிராங்க் ரெடி பண்ணுறது வந்து பட்டை எல்லாமே ரீபோர் மிஷின்லேருந்து எல்லாமே நான் ஏன்னா வீடியோவில் நிறைய கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இப்போ வந்து இது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இன்ஜின் அசம்பிளி பண்ணுற வீடியோ. இப்போ இன்ஜின் கேஸை க்ளீன் பண்ணணும். ஏன்னா ஒரு பொருளும் நமக்கு வந்து டக்குன்னு கிடைக்காது. கஸ்டமருக்கு கேட்ட நேரத்தில் வண்டியை கொடுக்க முடியாது. ரெடியான பிறகு தான் நான் ஃபோன் பண்ணுவேன். இதுதான் என்னுடைய கருத்து. அதே மாதிரி கிராங்க் ரெடி பண்ணிட்டேன்னா கையோட இன்ஜினை மாட்டிடணும். இல்லைன்னா துருப்பிச்சா மாதிரி ஆகிடும். இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த 2 இடத்துலையும் வந்து துருப்பிச்சா மாதிரி ஆகிடும். ஸோ அதுதான் மெயின். இது இந்த கிராங்க்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். நான் செய்யக்கூடிய வேலை ரொம்ப நீட்டாக இருக்கும். எல்லாமே அதே மாதிரி இந்த மரையெல்லாம் பக்காவாக க்ளீன் பண்ணுவோம். தீக்கு மாட்டினா அப்படியே பொம்பரை சுற்றுற மாதிரி சுத்தம். இதுதான் இந்த பண்ணக்கூடிய ஒரு தகவல். ஸோ அடுத்தது இன்ஜின் அசம்பிளி பண்ணுற ஒரு வீடியோ நம்ம பார்க்கலாம். யூனிகான் 150. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கேஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லா பேரிங்கையும் வச்சாச்சு. ஸோ இந்த பேரிங் வந்து இது எடுத்தாலே தனியாக வந்துடும் கையில். இந்த பேரிங்கு இது வந்து கிராங்கில் அடிக்கக்கூடிய பேரிங்கு. இந்த பேரிங் வந்து பார்த்திங்கன்னா கிராங்க் ஷாப்பில் அடிக்கக்கூடிய பேரிங்கு. ஸோ இது எல்லாமே பேரிங் அடிச்சிருக்கிறதுக்காக இது தெரியறதுக்காக இதை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ அடுத்தது என்னென்னா கீர் பாக்ஸு, கிராங்க் ஷாஃப்ட்டு, சிலிண்டர் போரு, ஹெட்டு எல்லாமே இது அசம்பிளி ஆகுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து சேலத்து வண்டி இது. ஸோ அதனால் இது எல்லாமே ரெடி ஆகுது. ரெடி பண்ணி இந்த வண்டி வந்து ஏன்னா அங்கேருந்து இங்கே வந்திருக்காங்க. ஏன்னா அங்கே எவ்வளோ செலவு பண்ணாங்க, ஒன்றும் செட் ஆகலை. ஸோ அதனால் ஐயா எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட வந்துருக்குது. ஸோ இது எல்லாமே பேரிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் NBC தான். இதில் ஒரே ஒரு பேரிங் மட்டும்தான் மாறும். பிளாக் கலரில் ஒரு ஹார்டன் பேரிங்கு.
இதுதான், இது ஹார்டன் பேரிங். அதே மாதிரி இந்த கிராங்க் பேரிங் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஹார்டன் பேரிங்காக தான் வரும். ஸோ இந்த மாதிரி இந்த கலரே அப்படி தான் இந்த யூனிகார்ன் பொறுத்தவரையிலும் இதுதான். ஸோ ஒன்ஸ் ஒரு வாட்டி அசம்பிளி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் 2 லட்சம் கிலோமீட்டர் வரலாம் கன்ஃபார்ம் இந்த வண்டி அவ்வளோ அருமையாக ஓடும். ஒரு டம்ளர் தண்ணி தூக்கி நீங்கள் டேங்க் மேலே வச்சிங்கன்னா ஆடுறதே தெரியாது, அந்த மாதிரி ஆடும் வண்டி. ஸோ இப்போ வந்து கிராங்க் ஷாஃப்ட் எப்படி கீர் பாக்ஸ் அசம்பிளி, ஸோ கிராங்க் ஷாஃப்ட் இது ரெண்டுத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுதான் நம்ம கீர் பாக்ஸ் வீடியோ இது. ஸோ இது ஏற்கனவே நான் வீடியோவில் வந்து தெளிவாக ஒரு வாட்டி நான் கொடுத்துருக்கேன், ஏன்னா அதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிங்க. ஏன்னா இப்போ வந்து இது டக்குன்னு இதை அசம்பிளி பண்ணிவிடுவேன் நான். ஸோ இதுதான் இப்படி தான் இந்த கேஸெல்லாம் க்ளீன் பண்ணி இப்படி தான் இதை மாட்டணும். அப்போ தான் உள்ளே இருக்கிற ஆயில் வந்து நமக்கு லூப்ளிகேஷன் நல்லா இருக்கும். ஸோ அதுதான் இதை பண்ணக்கூடிய ஒரு தகவல். இப்போ அடுத்தது நம்ம கிராங்க். ஸோ நம்ம கிராங்க் மாட்டுறது எப்படின்னு ஒரு தகவலை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கிராங்க் இது வந்து பார்த்திங்கன்னா கிராங்க் இது. ஸோ இதில் வந்து அழகாக ஜம்முன்னு இப்படி அவ்வளோதான், சும்மா ஒரு ப்ரெஷ்ஷிங் டைப் தான் இது, அந்த மாதிரி பண்ணால் போதும். ஸோ அருமையாக இருக்கும். இந்த கை செட்லாம் புதுசு, ஏன்னா சேலம் வண்டி இது ரெடி பண்ணி போச்சுன்னா அவ்வளோ பிரமாதம் இருக்கும் அந்த வண்டியை. இதுதான் அந்த பண்ணக்கூடிய ஒரு தகவல். ஸோ இப்போ அடுத்தது வந்து நம்ம கீர் செலக்ட்ரு மாற்றத்தை எப்படின்ற ஒரு தகவலாக நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சென்ட்ரு கேஸ் மாற்றுறது எப்படின்ற ஒரு தகவலாக நம்ம பார்க்கலாம். இந்த காலர் வந்து இது மாதிரி தான் வரும், பேரிங் காலர். அது அருமையாக தூக்கி மாட்டிங்கன்னா கரெக்டாக உள்ளே போயிடும். அவ்வளோதான் யூனிகார்ன். இதுதான் கேஸ் மாட்டுது. சுற்றியால் தட்ட தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, அது பாடு பக்காவாக அழகாக போயிடும். சும்மா சவுண்டு அவ்வளோதான், இது வேலை முடிஞ்சது. இப்போது நம்ம ஸ்க்ரூ போடணும். இதுக்கு முன்னாடி என்ன வேலை ஒரு செய்யணும்னா, ஒரே ஒரு ஸ்க்ரூ இந்த ஓரெல்லாம் துடைச்சிங்க, ஏன்னா கையை வச்சிங்கன்னா பிசு பிசுன்னு ஆகிடும். அருமையாக இது மாதிரி துடைச்சி இப்போது இதை நிமித்தி அந்த சைடு இந்த லாக்கு பேரிங்கில் வரும், பேரிங்கில் வச்சு இதை லாக் பண்ணி மாட்டினேன். இப்போது இந்த மாதிரி 2 புஷ்ஷு இங்கே வரணும், இங்கே ஒன்று இங்கே ஒன்று டபுள் புஷ் வரும். அதே மாதிரி இந்த த்ரெட்டு கரெக்டாக செக் பண்ணிங்க. இந்த ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா கிளியராக 2 ஹோல்ஸும் கிளியராக இருக்கணும். ஸோ இதுதான் நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இப்போது சிலிண்டர்
இந்த மாதிரி இந்த இந்த ரோட்ரு ஆயில் ஃபில்டராகி இது தான் போகும் உள்ள பம்புக்கு. ஸோ அதை வந்து இது அழகாக இந்த மாதிரி இப்படி உள்ளே போட்டுக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து ரிங்ஸு சீட்டிங் ஆகிடுச்சான்னு ஈஸியாக நமக்கு தெரிஞ்சிடும். அதுதான் இப்போ கீழே வரலாம் போகணும். இப்போது கரெக்டாக இருக்குது. இவ்வளோ தான் இந்த ரிங்ஸ் மாட்டக்கூடிய ஒரு போர், சிலிண்டர் போரை வந்து இவ்வளோ தான் இதை மாட்டக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போசிட்டு புஷ் வரும், 2 புஷ் வரும், டவுல் புஷ்ஷு. சிலிண்டர் ஹெட்டு மாட்டுறது எப்படின்னு ஒரு தகவலை நம்ம பார்க்கலாம். இப்போ இதுவரையிலும் நீங்கள் கீர் பாக்ஸு, கனெக்டாடு, சிலிண்டர் போரு, ரிங்ஸு எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது சிலிண்டர் ஹெட்டு, இதே ஒரு மாற்றுறத ஒரு தகவலாக பார்த்தாச்சுன்னா இந்த வண்டியுடைய இது எல்லாமே முடிஞ்சது. அடுத்தது டைமிங்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே காமன் தான். நீங்கள் ஏற்கனவே நான் வீடியோவில் கொடுத்துருக்கேன். இப்போ சிலிண்டர் ஹெட்டு நம்ம வந்து என்ன மாதிரி நம்ம செஞ்சு அதை மாற்றோம் அப்படின்ற ஒரு தகவலாக நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெட் பேக்கிங் இதை போட்டிருக்கோம். இந்த ஹெட் பேக்கிங் வந்து இங்கே ஒரு புஷ்ஷு, இங்கே ஒரு புஷ்ஷு, ஹெட் பேக்கிங் அழகாக. ஏன்னா இது வந்து இங்கே தான் உட்காரும். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா டைமிங் செயின் உட்காரக்கூடிய பேடு வந்து அழுத்தி பிடிக்கும் இந்த இடத்துல. இதை மாற்றி போட முடியாது, இருந்தாலும் ஒரு தகவல். இப்போது கரெக்டாக இது இந்த ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக வந்துடும். இதுதான் 2 புஷ்ஷு வரக்கூடிய இடம் இது. இப்போ நம்ம சிலிண்டர் ஹெட்டை மாற்றுறது ஒரு தகவலாக நம்ம பார்க்கலாம். எல்லாமே ஒரிஜினல் தான். இதுதான் அந்த டைமிங் செயின் பேடு. இப்போ வந்து இதை அப்படியே உள்ளே விட்டுடலாம். இப்படி உள்ளே விட்டு கரெக்டாக இங்கே ஒரு ஸ்டெப்பு இருக்கும், அழகாக ஜம்முன்னு இப்படி மாட்டிங்கன்னா கிளியராக இருக்கும். ஸோ அடுத்தது இதுதான் ரொம்ப ஜாக்கிரதையாக மாட்டணும். ஏன்னா நீங்கள் போர், அதாவது சிலிண்டர் ஹெட்டு மாட்டும் போது இதை வந்து கரெக்டாக இந்த இடத்துல படியாது. இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்படி விட்டு கருக்கா இதை வந்து உள்ளே படியணும். இந்த இடத்துல பொழிஞ்சால் தான் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போது இந்த பேக்கிங்கு அழகாக உள்ள இப்போது 2 புஷ்ஷு, இது பேடு, இது போட்டாச்சு, அவ்வளோதான். இப்போ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பிளேட் ஒன்று வரும். இந்த பிளேட்டை வந்து இந்த பக்கம் நம்ம அழகாக மாட்டிட்டோம்னா ஈஸியாக நமக்கு வந்து டைமிங் செயின் வந்து மாட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த பிளேட்டை வந்து நம்ம மாட்டணும். பார்த்தீங்கன்னா இந்த பிளேட்டை வந்து அழகாக ஜம்முன்னு இந்த பக்கம் மாட்டி இதை கரெக்டாக இங்கே படிய வச்சு இதில் டைமிங் செயினை மாட்டி எல்லாம் சுத்தமாக அழகாக எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கயிறு போட்டு கட்டியிருப்போம். இதை இப்போது நம்ம பக்கம் டைமிங் சைடு பேடு மாற்றுறது எப்படின்றது பார்த்தாச்சு. டைமிங் செயின் மாற்றுறது எப்படின்ற அந்த தகவலும் பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்க போகிறது சிலிண்டர் ஹெட்டு. சிலிண்டர் ஹெட்டு நம்ம ஹெட்டை வந்து மாற்றத்தான் இப்போ பார்க்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம சிலிண்டர் ஹெட்டு, கேம் ஷாஃப்ட்டு, ராக்ராமு எல்லாமே மாற்றுறது எப்படின்ற ஒரு தகவலாக பார்க்கலாம். இந்த வண்டி வந்து சேலம். ஸோ அந்த வண்டி இது. ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா இன்ஜின் நம்பர் இதுதான் அவருக்கு. இப்போ நம்ம சிலிண்டர் ஹெட்டு மாற்றுறது வந்து ஒரு தகவலாக நம்ம பார்க்கலாம். இப்போ இதுவரைலாம் இது முடிஞ்சது.
அப்படியே செட்டு. இதை வந்து அழகா மாட்டினா வண்டி அருமையாக இருக்கும். பேசும் அப்படியே அந்த மாதிரி இருக்கும் வண்டி. இது நல்லா இருக்குது அது நல்லா இருக்குதுன்னா போட்டோம்னா சாத்தியம் ஆகாது. ஆனால் சேலம் வண்டி இது. கேம் ஷாப். இது எஸ்டிம் இது போடக்கூடாது. நீங்கள் வந்து யூனிகார்ன் தான் போடணும். யூனிகார்ன் இது போட்டால் தான் நல்லாயிருக்கும். எஸ்டிம் இது வாங்கி போடாதீங்க, நிறைய ப்ராப்ளம் இருக்குது. சவுண்டு நாய்ஸ் வந்துடும். எப்படி இருப்பாங்க நம்ம தங்கம் ஜொலிக்கிற மாதிரி இருப்பாங்க. அப்படியே கஸ்டமருக்கு தீக்கு மாட்டினா நறுக்குன்னு இருக்கும். அதே மாதிரி இந்த இது அடாப்டர் போட்டிருப்பேன். அதே மாதிரி இதில் அடாப்டர் கேம் ஷாப் தீக்கு உள்ளே விட்டு அருமையாக நின்றோம். இப்போ இந்த சைடு இவர் இந்த சைடு அதுதான். இப்போ இந்த பின்னை 2 பின்னை போட்டோம்னா ரொம்ப ஜோராக இருக்கும். இப்போ கரெக்டாக இந்த ஹோல்ஸு இது எங்கே வருதோ அதை பார்த்து பின்னு போடணும். இப்போது இதை திருப்பிக்கணும். ஆயில் இல்லாமல் சீஸ் ஆயிடுச்சுன்னா இதை நம்ம கண்டிப்பாக பின்னெல்லாம் மாற்றிடணும். அப்படி பின்னு நம்ம ஓரளவுக்கு நல்லா இருந்ததுன்னா அந்த பின்னை அதையே போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த கேம் ஷாஃப்ட்டு ராக்ராம் இப்போ எல்லாமே இதை மாற்றியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸோ இது ஸ்டாப்லர். இப்போ மீடியம் டைட்டு அவ்வளோதான். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு தண்ணியில் போகிற மாதிரி இருக்கும் வண்டி ரெடி பண்ணால். இதான் மெயின் சிலிண்டர் ஹெட்டுக்கு இந்த கேம் ஷாஃப்ட்டு ராக்ராமே எல்லாமே மெயின். இல்லைன்னா வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் தான். ஏன்னா கீழே மட்டமாக வச்சுங்க, அப்போ தான் நம்ம டைட்டு மேலே 4 போல்ட்டு போட்டு டைட் பண்ணும்போது வால்வு மெரியாது. இதனுடைய வேலை முடிஞ்சுது. இப்போ அடுத்தது சிலிண்டர் ஹெட்டு. இப்போ நம்ம ஹெட்டை தூக்கி மாட்டலாம். இப்போ 2 புஷ்ஷு போட்டாச்சு. ஸோ இவரை கைட்டி காட்டி தான் இவரை கைட்டி அழகாக ஜம்முன்னு இங்கே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும்.
சிலிண்டர் ஹெட்டு நறுக்குன்னு இருக்கும் தீங்கி மாட்டலாம். இந்த நேக்கு தான் அப்படியே அசைக்கி 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 அப்படி இறங்குனீங்கன்னா நேக்காக உள்ளே இறங்கிடும். இப்போ அழகாக ஜம்முன்னு உள்ளே இறங்கிடுச்சு. இப்போ அடுத்தது என்னான்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த மேல் டாப் நம்ம மாட்டலாம். மேல் டாப் வந்து அதாவது ஹோல்டர் சிலிண்டர் ஹெட்டு ஹோல்டர் இது. இதில் மெயினாக ஒன்று என்னன்னா, நீங்கள் இந்த ரெண்டு டவுல் பின்னு இதுவும் இதில் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் வண்டி டயக்ராமு கரெக்டாக அட்ஜஸ்ட் ஆகும், நமக்கு கரெக்டாக இருக்கும் வண்டிக்கு. இல்லைன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டு வராது, நவுந்துடும். சென்ட்ரு இருக்காது, சலசலப்பு நாய்ஸ் வந்துடும். இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தகவல். இப்போது 4 போல்டு ஒரு இது அடுத்தது மெயினாக ஒன்று தெரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் டைட் பண்ணிட்டு கத்தியில் இவரை போட்டிங்கன்னா ஏறாது. அதனால் முதல்ல இவரை போட்டு ஒரு 5 மரம் ஏற்றிக்கணும். மேலே மரம் ஏற்றிக்கினா தான் உங்களுக்கு கரெக்டாக அருமையாக இருக்கும். இல்லைன்னா ராங் மரம் ஏறிடும், போர் ஒதுங்கிடும் உங்களுக்கு. அதனால் தெரியாது நம்ம டைட்டில். இப்போது நான் மீடியம் டைட் வச்சிட்டேன். இப்போ வந்து இந்த 4ஐயும் அழகாக டைட் பண்ணி அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு வேலை. இன்னும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் காயில் மாட்டிட்டு இப்போ அடுத்தது இவரை டைட் பண்ணிடணும். இதெல்லாம் வந்து கன்னில் டைட் பண்ணால் உஷாராக பண்ணணும், இல்லைன்னா மரம் பிடிக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிவிட்டு மாரியை பிடிங்கிச்சுன்னா கூட்ட கேஸ். அவ்வளோதான். எனக்கு இந்த டார்க் தெரியும்,
இது இவ்வளோ வச்சா கரெக்டாக இருக்கணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஃப்ரீனஸ் இருக்கணும். நம்ம 4 போல்ட்டு டைட் வைக்கும்போது இதுவும் டைட் வைக்கும்போது இதை போட்டு ஃபுல்லாக நம்ம பழசு மாட்டும் போது அந்த ரேக்கரா மாதிரியே தான் அட்ஜஸ்டர் இருக்கும். இப்போ புதுசு போகிறதுனால நான் அட்ஜஸ்டர் மேலே தூக்கிட்டேன், உங்களுக்கும் தெரியறதுக்காக நான் மேலே அட்ஜஸ்டர் தூக்கிட்டேன். இப்போ 2 பக்கம் பாருங்கள், அருமையாக இருக்கும். இப்போ எல்லாம் ஃபுல் டைட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது டைமிங் வைக்கணும், அவ்வளோதான். இந்த டைமிங் வச்சாச்சுன்னா வேலை முடிஞ்சுது. டைமிங் வச்சோம்னா சும்மா ஜம்மு இருக்கும் வண்டி. அதே மாதிரி இந்த பேடெல்லாம் கரெக்டாக மாட்டிக்கிதா செக் பண்ணிக்கணும். இல்லைன்னா உள்ளே போய் சொருகிக்கும், கரெக்டாக சீட்டிங் இருக்காது. செயின் அதே மாதிரி கரெக்டாக இருக்கா அதையும் பார்த்துக்கணும். அவ்வளோதான் டாப்பு. இதுதான் டைமிங், வேறு ஒன்றும் பெரிய வேலையே கிடையாது. இதெல்லாம் இப்போது இவரை டைட் வச்சுக்கணும். அடுத்தது இந்த 2 போல்ட்டை டைட் வைக்கணும். அவ்வளோதான், ஜம்முன்னு வேலையை மாட்டி இன்ஜின். பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியம். இது படிக்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி டைமிங் செயின் படிக்கிறது முக்கியம். இது வந்து ஃபுல்லாக இது உள்ளே உக்காரணும், எப்படி ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி இது வந்து நம்ம செயினை அட்ஜஸ்ட் பண்ணும்போது இது உள்ளே அமைக்கும், அதே கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து டைமிங் கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து இதை டைட் பண்ண வேண்டியது தான். இது வந்து நியூட்ரலாம் சுவிட்சு மாற்றணும். நியூட்ரலாம் சுவிட்சு எதுனா இதுதான் நியூட்ரலாம் சுவிட்சு. இந்த ரப்பரும் இதுலேயே வந்துடும். பார்த்தீங்கன்னா ரப்பரு நியூட்ரலாம் சுவிட்சை வந்து மாற்றிடலாம். இன்ஜின் ரெடி பண்ணும்போது கையோடு இதெல்லாம் பண்ணிடணும். சுவிட்சு பாய்ஸே போடுறது அதெல்லாம் இருக்கவே கூடாது. ஸோ இது வேலை முடிஞ்சுது.
இப்போது இந்த நியூட்ரலாம் சுவிட்சுடைய 2 ஸ்ப்ரிங்கி ஒரு கப்பு வச்சுங்களா. இது உள்ளே போயிடுச்சு. இப்போது இதை எப்படி மாட்டினோன்னா இந்த பாயிண்ட்டு இங்கே வந்துடும். அவ்வளோதான். இதான் சேலம் வண்டி இன்ஜின் நம்பர் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும் சேலம். இப்போ தெரியும் பாருங்கள் கிளியராக. இதுதான் நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஒரு கஸ்டமருக்கு நம்ம வண்டி ரெடி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் பண்ணணும். இல்லைன்னா நீங்கள் ஒழுகின்னு எத்தையாவது ஒன்று இதை பண்ணிக்கினேன் அதை பண்ணிங்கன்னா அது சாத்தியம் ஆகாது. இது சாத்தியம் ஆகாது. இப்போது நம்ம எல்லாம் இது பக்காவாக பண்ணியாச்சு. இதில் 2 வேலை இருக்குது. இப்போ டைட் பண்ணுற வேலை. இப்போது டைட் பண்ணோம் அப்படின்னா இந்த பக்கம் நான் பிடிச்சிக்குவேன். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கப்பு போட்டு கிளச்சி சைடு பிடிச்சிங்க. ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வேலை செய்யுது. இப்போ மேலே டாப்பில் வந்துடும். இது டாப்பில் வந்தோடனே ஆனால் உங்களுக்கு டைட்டு வராது. ஏன்னா முழுக்குன்னு வச்சுக்கும். ஓகே, அவ்வளோதான். முடிஞ்சுது. அடுத்தது ஏன்னா எனக்கு இது பண்ணி பழக்கம். அதனால் யூனிகானில் வந்து ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும் அப்படின்றது ஆயிடுச்சு. இப்போது டாப் நம்ம டாப்புக்கு எடுத்துன்னு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போது உள்ளே போகுதுங்களா, திருப்பி மேலே வருது. இது பார்த்தீங்கன்னா உள்ள டாப்பு. இப்போது இது 2 ஆடும். இப்போது இது 2த்தையும் டைட் வச்சிடணும். நம்மளாம் அனுபவம் தான். இந்த மாதிரி ஷேக்கு லைட்டாக இது வந்தாவே போதும். சும்மா ஃப்ரீயாக இருக்கும் வண்டி. எவ்வளோ லாங் போனாலும் ஒன்றும் ஆகாது. அது பாட்டு கிடக்கும். கரெக்டாக இருக்குது. இதை டைட் பண்ணால் போதும். 10 பவுன் ரிங்ஸை போட்டு டைட் பண்ணுற வேண்டி தான். இந்த மாதிரி ஒரு திக்கு வாசல் வர்றதுக்கு இது உள்ள புஷ்ஷு ஆல்ரெடி உங்களுக்கு ஏற்கனவே வீடியோ கொடுத்துருக்கேன். இப்போ எல்லாமே செட்டிங் முடிஞ்சுது. இப்போ கிளச்சி அசம்பிளி நம்ம மாட்ட போகிறோம். இதுதான் செட்டு கிளச். இதில் என்னென்ன வரும்னா அவன் கொடுக்குறது ஒரிஜினலில் இதுதான் வரும்.
கார்க் பிளேட்டு, ஒரு 4 போல்டு ப்ரெஷர் போல்டு இது, இந்த செட்டு அப்படியே. ஏன் கஸ்டமர் கேட்டிருந்தார், சார் எல்லாம் ஒரிஜினலாக மாட்டுங்கன்னு. இதுலேயே நிறைய டூப்ளிகேட் வருது, அவருக்கே தெரியாது, கண்டுபிடிக்க முடியாது. அதுதான் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த ஸ்டீல் பிளேட்டை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. ஸோ நம்ம கிளச்சு மாற்றுறத ஒரு தகவலாக நம்ம பார்க்கலாம். இந்த 2 பிளேட்டு ஒன்றா வரணும். இந்த மார்க் கொடுத்துருக்கா பார்த்தீங்களா, இந்த மார்க்கு, இது ரெண்டும் ஒன்றா வரணும். அதுக்கு தான் இந்த மார்க்கு. இந்த மார்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். இந்த மார்க்கில் கிளியராக தெரியும். 2 மஞ்சள் கலர் மார்க்கு, 3 ப்ளூ. அப்போது இவரை முதல்ல போட்டுடலாம். இப்போது இவர் இப்படி போட்டு அடுத்தது ஒரு ஸ்டீல் பிளேட்டு. லைட்டாக ஆயிலில் போட்டுக்கணும் இவரை. மஞ்சள் கரெக்டாக வச்சாச்சுங்களா. அடுத்தது ஒரு ஸ்டீல் பிளேட். இந்த ப்ளூ கலர் மார்க்கு. அடுத்தது ஒரு ஸ்டீல் பிளேட்டு. அவ்வளோதான். இப்போது இந்த விஷயம் முடிஞ்சுது. அடுத்தது லைட்டாக கொஞ்சம் ஆயிலை போட்டது. கரெக்டாக உக்காந்துச்சு. ஸோ இந்த வாசனை இங்கே இருக்கும். நம்ம கழிக்கும் போது இந்த வாசனை இதுலேயே ஒட்டிக்கிட்டு இருக்கும், வராது. இப்போது இது ஜம்முன்னு இப்போ அவ்வளோதான், பக்காவாக இருக்கும்.
இந்த வாஷர் தான் இங்கே வரும். இருக்குது வாஷர் பார்த்திங்கன்னா இதான் வரும். ஒரு பெரிய நட்டு. அவ்வளோதான், டைட் வேலை முடிஞ்சு. இப்போது இந்த இது வந்து மேலே கீழே வரணும். அவ்வளோதான். அப்போது அது சீட்டிங் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா இதில் ஸ்ப்ரிங்கெலாம் வராது, நம்ம தனியாக வாங்கி தான் போடணும். அதுக்கு ஸ்ப்ரிங்கி வந்து நம்ம தனியாக வாங்கி தான் போடணும்.
கிளட்ச் கேம். இந்த கேமில் வர ஆயில் சீல். அவ்வளோதான். நம்ம கிளட்சி அசம்பிளி பண்ணும்போது இந்த பேரிங்கை புதுசு போட்டுருங்க, இல்லைன்னா இது ப்ளே இருக்கும். அதே மாதிரி இதில் வர ஆயில் சீல் மாற்றிடணும். இந்த ஸ்ப்ரிங்கை ஒரு தட்டினீங்கன்னா உள்ள லாக் அந்த பக்கம் வந்துடும், ஈஸியாக மாட்டிக்கலாம். இதுதான் இதுக்குடைய வேலை. கஸ்டமருக்கு எப்போ இந்த இடத்துல ஆயில் லீக் ஆகுது அப்படின்னுவாங்க, அது ஒரு விஷயம். யூனிகார்ன் 150 இது சேலம் வண்டி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மேக்னெட்டு வந்து அப்படியே தொடச்சிட்டு கூட மாட்டுவோம், இல்லை லைட்டாக கிளீன்மெண்ட்டு மாட்டுவோம். ஆனால் இதில் கழுவ இந்த மாதிரி வந்துடும். எவ்வளோ சேர் மாதிரி இருக்கு பாருங்க. ஸோ இதில் இந்த மாதிரி இருந்ததுன்னா நமக்கு என்ன ஆகும், இதில் இருக்கிற ஆயில் லூப்ளிகேஷன் ஆகி அப்படியே கனெக்டாரு போவோம், கனெக்டாரு கண்டமாகும், அப்படியே போர் கண்டமாகும், அப்புறம் எட்டில் அப்படியே போவோம், மேலே கேம் ஷாஃப்ட்டு ரேக்கராம எல்லாம் காலி ஆகிடும். அப்போது இந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. தயவுசெய்து இந்த மேக்னெட்டை நல்லா க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி போடணும். இல்லைன்னா உங்களுக்கு நிச்சயமாக 100% நீங்கள் ரெடி பண்ணியும் பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இருக்குது, நான் ஏற்கனவே நிறைய தெளிவாக கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்த இது வீடியோ சேலம் வண்டி எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ மாட்டி வண்டியை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். யூனிகார்ன் காயில் இதுவும் உள்ளே பார்த்தீங்கன்னா சுத்தமாக க்ளீன் பண்ணியிருப்பேன். அருமையாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ரொம்ப ஜோராக அருமையாக க்ளீன் பண்ணியிருப்பேன். உள்ளே ஒரு அழுக்கு இருக்காது. ஸோ இந்த இடத்துலலாம் வந்து ஆயில் லூப்ளிகேஷன் ஆகிற இடம். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஆயில் லூப்ளிகேஷன் ஆகிற இடம். ஸோ இது என்ன ஆகுனா, இதில் இருக்கிற அழுக்கெல்லாம் நம்ம எடுக்காத அப்படியே மாட்டிட்டோம்னா வண்டி வந்து திருப்பியும் உங்களுக்கு அதே கண்டிஷன் வந்துடும். இதுதான் பார்க்க வேண்டியது. இதெல்லாம் சுத்தமாக நல்லா போனால் போகுது. பெட்ரோலை வாங்கி நல்லா க்ளீன் பண்ணுவேன், இல்லை தின்னரை வாங்கி க்ளீன் பண்ணுறேன். கஸ்டமரோட காசை கேட்டு வாங்கி க்ளீன் பண்ணி போட்டால் தான் இது சாத்தியம் ஆகும். ஏன்னா 100% நிறைய வண்டி நான் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே வெளியூர் வண்டி, அதனால் வந்து ரொம்ப நீட்டாக வேலை செஞ்சு கொடுத்துருவேன். இது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து இது சேலம் வண்டின்றதுனால ஸோ இதை வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக இந்த வண்டியை ரெடி பண்ணியிருக்கேன். கிராங்க்லேருந்து ஹெட்டுலேருந்து போர்லேருந்து கம்ப்ளீட் இன்ஜின் பேரிங் கீரிங் எல்லாம் நியூ. பற்ற ஒர்க்கு நம்மளுது ப்ளஸ் என் லேபர். ஸோ இது இந்த மாதிரி பண்ணால் தான் இந்த வண்டி வந்து லைஃப் நல்லாயிருக்கும். இந்த வண்டிகள்லாம் கஸ்டமருக்கு வந்து லைஃப் சூப்பராக இருக்கும். என்னை பொறுத்தவரை என் அனுபவத்தில் நிறைய பார்த்துட்டேன். நான் நிறைய வண்டி போடுறதில்ல யூனிகார்ன்லாம். ஏன்னா இது போட்டதே நம்ம திருப்பி இதே போட்டுட்டு இருந்தோம்னா நல்லா இருக்காது. ஸோ அதனால் ஒன்ஸ் ஒரு வீடியோ கொடுத்துட்டோன்னா அந்த வீடியோ கடைசிகளில் ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதான். இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தகவல். யூனிகார்ன் 150 கம்ப்ளீட்டாக இன்ஜின் ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா எல்லாமே எல்லாம் முடிஞ்சது வேலை. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா மதுரை வண்டி, மதுரை இது சேலம் வண்டி. இது எல்லாம் முடிஞ்சது கம்ப்ளீட்டாக. ஸோ நம்ம இப்படி தான் இன்ஜினை அசம்பிளி பண்ணுறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எட்ஜாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும். உள்ள க்ளீனிங் தான் முக்கியம். ஸோ நம்ம வந்து இந்த ரேக்ராமு கேன் ஷாஃப்ட்டு எல்லாமே டோட்டலாக மாற்றி டைமிங் செயினு பேடு இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இந்த வண்டியில் நுணுக்கங்கள் நிறைய இருக்குது. அந்த மாதிரி பண்ணால் தான் இந்த வண்டி வந்து ஐட்லிங் பிரமாதமாக ஆடும், அடைக்கிற கம்ப்ளைண்ட்டு வராது. நன்றி. இதுதான் நம்ம போட போகிற ரப்பரு. இது வந்து பழைய ஸ்ப்ரிங்கு.